சத்குரு சொன்னாங்க எனக்கு, நீங்கள்லாம் வந்து நாளைக்கு சிவா நடந்து போனால இல்லை நடந்து போனால இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஓடி வந்துடுங்கப்பா. அவன் ஒருத்தன் மட்டும்தான் என்ன வேலை கொடுத்துருக்கோ அதை முழுமையாக ஈடுபாட்டோட பண்ணுவாங்க. He pours his devotion in the form of the work. நான் பார்த்த வரைக்கும் சுவாமி நிர்மலா வந்து சத்குருனால படைக்கப்பட்ட உயிர். வணக்கம், நான் விஜயகுமார் பேசுகிறேன். சுவாமி நிர்மலாவோட ஒரு கடந்த 35 வருஷமாக பயணம் செஞ்சிட்ருக்கேன். நான் 97 ஆஷ்ரமனுடைய பயணம் ஆரம்பிக்குது, கிளாஸ் பண்ணுறேன். ஸோ 30 இயர்ஸாக ஆஷ்ரம் கூடயும் சத்குரு கூடயும் பயணம் போயிட்டுருக்கு என்னோடது. சுவாமி நிர்மலாவுடைய அனுபவங்களை எனக்கு என்னுடைய அனுபவங்கள் என்னென்ன இருக்கோ அதை மாத்திரம் இப்போ பகிர்ந்துக்கலான்னு உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இங்கே வந்திருக்கேன் நான். சுவாமி நிர்மலாவுடைய ஃபஸ்ட் ஃபேமிலி பற்றி பார்த்துடலான்னு நினைக்கிறேன். அவர் வந்து மேச்சேரி பக்கத்தில் புக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து வர்றாரு. அவருக்கு வந்து அவங்க அப்பா பேர் மல்லிகார்ஜுன கவுண்டர். சுவாமி நிர்மலாவை அவங்க மதர் கேரிங்க இருக்கும்போது அவங்க ஃபாதர் வந்து ஒரு 2 months சைலன்ஸ் போயிடுறாரு. அங்கேயே பக்கத்துலேயே அவங்களுடைய பூமி ஒன்று இருக்குது. அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஓப்பன் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது. அங்கே ஒரு சிவன் ஸ்டாச்சு இருக்குது, வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாச்சுவில் போய் 60 days இருந்துடுறாரு. அங்கே 48 days 60 days அங்கேயே இருந்துடுறாரு. சைலன்ஸ், வீட்டுக்கே வரல, அங்கேயே இருக்கிறாரு. எல்லாம் முடிச்சு தான் வர்றாரு அவர். ஸோ அந்தளவுக்கு தீவிர ஒரு சிவ இதில் இருந்தவர் அவங்க ஃபாதர். மல்லிகார்ஜுன கவுண்டர்னு சொல்லுவாங்க. ஆஃப் லேட் கொஞ்சம் பேர் மல்லிகார்ஜுன அடிகளாருன்னு சொல்லுவாங்க அவரை. அழகம்மாள். ஆமாம், அவர் கூட பிறந்தவங்க 3 sisters, 2 brothers. இவர் 6வது. இவர் தான் இவங்களுடைய ஃபேமிலியிலேயே ஃபஸ்ட்டு கிராஜுவேட். யாரும் அவங்க ஃபேமிலியில் மற்ற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாருமே படிக்கலை. இவர் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அவங்க ஊரில். ரொம்ப சின்ன விவசாய குடும்பம். கொஞ்சம் நிலப்புறங்கள் வச்சு அவங்க ஒர்க் வாழ்ந்துட்டு இருந்தாங்கங்க. அந்த கிராமத்தை பற்றி சொல்லணுன்னா முதல்ல நான் பார்த்த கிராமம். அந்த கிராமத்தில் வந்து நான் பார்க்கும்போது 92 ஃபஸ்ட்டு போகிறேன். பவர் கிடையாது அங்கே, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, ப்ராப்பர் ரோடு இருக்காது. ஒரே ஒரு பஸ் மெத்தட் தான் போயிட்டு வந்துட்டுருக்கோம். வீட்டில் வந்தால் படிக்கிறதுக்கு லைட் இருக்காது, கரண்ட் கிடையாது. ஸ்ட்ரீட் லைட்லேருந்து தான் படிக்கணும். அவங்க அப்படி தான் படிக்க முடியும். ஸோ ஸ்ட்ரீட் லைட்லேருந்து தான் படிப்பார் எப்போவுமே அவர். அதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு எங்கூட அவர். சயின்ஸ் படிக்கும்போது நம்ம ஸ்கூல்லலாம் அந்த எலக்ட்ரிசிட்டி எப்படி வருது, 2 வயசு ஜாயின் பண்ண பல்ப் வரும், இதெல்லாம் அவர் நிஜமாக பண்ணி பார்த்துருக்காரு அவங்க ஊரில். பண்ணி பார்த்து நம்ம நிஜமாக எரிஞ்சதுன்னு சொல்கிறார் என்கிட்ட. அவருடைய இயற்பெயர் ராமகிருஷ்ணன். ஆஷ்ரம் வந்ததுக்கப்புறம் சத்குரு கொடுத்த பேர் வந்து சுவாமி நிர்மலா. 10th முடிக்கிறார். 10thலேயே ஸ்கூல் ஃபஸ்ட் வராரு அவர். பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணகிரிங்கிற ஊரில் வந்து அவர் பாலிடெக்னிக் ஜாயின் பண்ணுறாரு. சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ ஜாயின் பண்ணுறாரு. அங்கே படித்து அங்கேயும் இஸ் கம்மிங் அவுட் இன் ஏ வெரி பிக் வே. ஒரு ஸ்கூல் ஃபஸ்ட்டோ செகண்டோ வந்ததாக கேள்விப்படுறேன் நான். அவர் அது முடிச்சுட்டு வராரு. முடிச்சுட்டு வந்துட்டு இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு ஹைவேஸ் கான்ட்ராக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறாரு இனிஷியலாக மேட்டூரில். ரோட் லேயிங் தான் அவருடைய ப்ராஜெக்டாக இருந்திருக்கு. அப்போது ரோட் போடுறது அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவருடைய நண்பர் ஒருத்தர் சின்ராஜன் சொல்லிட்டு அவரோட நண்பர், அவர் வந்து இவருக்கு லெட்டர் எழுதி, ஏன்னா 2 பேரும் ஒன்றா படிக்கிறாங்க. இதில் கிருஷ்ணகிரி பாலிடெக்னிக்கில் ஒன்றா படிக்கிறாங்க. ஸோ அப்போது அவர் வந்து இவர் கோயம்புத்தூர் வந்துடுறாரு சின்ராஜ். அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ சின்ராஜ் அவரை வர சொல்லி இங்கே வந்து ஜிசிடியில் வந்து பார்ட் டைம் பிஏ அப்ளை பண்ணுங்கள், இங்கே இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்ட் டைம் பிஏ அப்ளை பண்ணுறாங்க. இங்கே அப்ளை பண்ணால் இவருக்கு கிடச்சிருது. இவருக்கு அந்த இது. ஸோ அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு அவங்க ஒன்றும் பெரிய எக்கனாமிக்கலாக ரொம்ப பெரிய ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது அவங்களுக்கு. அவருக்குமே வீட்டில் போய் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அவர். ஸோ அதனால் இயல்பாக அப்போ வந்த சூழ்நிலைகளில் ஆரம்ப காலங்களில் கோயம்புத்தூர் பிஇ ஜாயின் பண்ண ஆரம்ப காலங்களில் அவர் வந்து வெங்கடாபுரம்ங்கிற ஒரு ஜிசிடி பக்கத்துலேயே இருக்கும். வெங்கடாபுரம் ஒரு சின்ன ஒரு ஏரியா. அங்கே வந்து ஒரு ரூம் எடுத்து தங்குறாரு. வள்ளுவன் வந்து இவரோட கிளாஸ்மேட், காலேஜ் மேட் ஆக்சுவலாக பிஇயில். வணக்கம், என்னோடய பேர் வள்ளுவன். ராமகிருஷ்ணன், ராம்கி, சுவாமி நிர்மலா. ஸோ ராம்கி அப்படிங்கிறவங்க சுவாமி நிர்மலா ஆயிருக்காங்க. 1987லேருந்து 91 வரைக்கும் ஜிசிடி கோயம்புத்தூரில் பிஇ சிவில்
நானுமே சுவாமியுமே ஒட்டுக்கா படித்தோம். 87லேருந்து சுவாமி அறிமுகம். ஜிசிடியில் படிக்கிறாங்க. ஜிசிடி படிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வரப்போகிறாருன்னு தெரிஞ்சு இவங்களோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் கிளாஸில் ஒரு பரவலாக ஒரு நியூஸ் போகுது. இந்த மாதிரி ரொம்ப பெரிய பிரைட் ஸ்டூடெண்ட் வந்து நம்ம கிளாஸுக்கு வரப்போகிறாங்க இப்போது, அது பேர் ராமகிருஷ்ணன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் யார் என்னன்னு ரொம்ப யோசிச்சதாக சொல்கிறாங்க. யார் இந்த ராமகிருஷ்ணன், இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்களே, யார் அதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இருக்காங்க. எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் வந்து ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. எந்த புக்கை பார்த்துமே அசைன்மெண்ட் எழுத முடியாது. அந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட்டை கேட்பாங்க. எங்கள் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம். ஆனால் தோணாது, எதுலேயும் கிடைக்காது, எழுத முடியாது, ஆன்சர் எழுத முடியாது. கடைசியில் எல்லோரும் ராம்கிக்காக வேண்டி காத்துட்ருப்போம். ராம்கி, தி கிரேட் ராம்கி வந்து 6:15, அதாவது கிளாஸுக்கு 1 நிமிஷம் முன்னாடி கரெக்டாக வந்துடுவாங்க. ஸோ அந்த 1 நிமிஷத்தில் நாங்கள் அசைன்மெண்ட்டை வந்து காப்பி பண்ணி ஆகணும். எத்தனை பேருனா அத்தனை பேரும். ஸோ சில டைம் 4-5 நிமிஷம் முன்னாடி வருவாங்க. ஆனால் அவர் எழுதிட்டு வந்துடுவார். அது எப்படி எழுதுறாரு என்னென்னு கடைசி வரைக்கும் எங்களுக்கு தெரியல. பட்டு அந்த அசைன்மெண்ட் வந்து எழுதிட்டு போனால் எங்கள் ப்ரொஃபஸர் கண்டுபிடிச்சிருவாங்க, ஒருத்தர் தான் எழுதியிருக்க முடியும்னு. ஸோ அது யாருன்னு அவங்களும் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படியே காலம் போயிட்டு இருந்தது. ஒரு கிளாஸ் ஒன்று போயிட்டு இருந்தது, ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் நினைக்கிறேன், SA2ன்னு சொல்லுவாங்க. அப்போ காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ் கம்மியாக இருந்ததுனால காலேஜஸில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் வந்து தமிழ்நாடு முழுக்க தெரியும். ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா அந்த ப்ரொஃபஸர் வந்து ஃபேமஸாக இருப்பாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையோ இல்லை அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர் எங்கேயோ தெரியும். அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் தான் சுகி அப்படின்னு சொல்லுவோம். கிருஷ்ணமூர்த்தி, டாக்டர் சுகி ரொம்ப ஒரு நாலேஜ், எந்த சந்தேகமாக இருந்தாலும் கிளியர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எப்படின்னா ஒரு சம்மு வந்து புக்கில் இருக்கிறத எடுத்து போட்டு அரைவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சம்மையவே கண்டுபிடிச்சி அதை அரைவ் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். எங்கள் ப்ரொஃபஸர் வந்து சம்மை ஒர்க் அவுட் பண்ணிடுவார். இப்படி ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பாக ஒரு பதில் வந்துட்டுருக்கும், எழுதுவார். இது பொதுவாகவே இந்த மாதிரி இது மேத்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறனால LHS = RHS வரும். சம் மேத்ஸ் இது கரெக்ட் அப்படின்னு வந்துடும். அன்றைக்கி வந்து பிரமாதமாக போயிட்டு இருந்தது. அந்த சம் அரைவ் பண்ணி வந்துட்டுருக்காங்க, மேலேருந்து கீழே வந்துட்டுருக்காங்க. கிளாஸ் நிசப்தமாக இருந்தது. எப்பயுமே அப்படி தான் இருந்தாகணும், ஏன்னா அவர் ரொம்ப மெதுவாக பேசுகிறதுனால. அழகாக ஒரு ஹேண்ட் ரைட்டிங் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எழுதிட்டு வராங்க. ஒரு பாதி பிளாக் போர்டு வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு, நின்றுட்டாங்க. ஸ்ட்ரக்காகி நிற்குது. ப்ரொஃபஸர் போர்டு பார்த்துட்டே கண்ணை மூடி பார்த்துட்டே இருக்காங்க. எங்களுக்கும் ஒன்றும் தெரியாது, ஏன்னா அது சம்மே எந்த புக்கிலையும் கிடையாது. அதனால் அந்த மாதிரி ஒரு சம்மை க்ரியேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஆனால் ஸ்ட்ரக்காகி நிற்கிறது, க்ரியேட் பண்ணது அவர் தான், ஸ்ட்ரக்காகி நிற்கிறது அவர் தான். ரொம்ப நேரம் பார்த்துட்டு என்னென்னமோ யோசிச்சு பார்த்தார். அப்படி பார்த்தார், இப்படி பார்த்தார். கையில் இன்னொரு கையில் டஸ்டர் இருக்குது, ஒரு கையில் சாக் பீஸ் இருக்குது. அப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் அவர் உண்மையிலேயே முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் திரும்பி எங்களை பார்த்தார். திரும்பி எங்களை பார்த்தப்ப எல்லோரும் நாங்கள் அவரை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறோம். அப்புறம் எல்லோரையும் பார்த்தார். எல்லோரும் பரிதாபமாக தான் இருக்கிறோன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் நம்ம ராம்கி வந்து இருந்தாங்க. அவர் எங்கேயோ இருப்பார், அங்கங்கே மாறி தான் உட்காந்துருப்பார், ஒரே இடத்துல உட்கார மாட்டார். அவரை தான் தேடி இருப்பார்ன்றது. அவர் பார்த்துட்டு அவர் இப்படின்னு தலையை காமிச்சார். அப்புறம் அவர் ரெடி ஆனார். அப்புறம் இப்படின்னு அவர் நிமிந்தோடனே 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இப்படின்னு தலையாடினார். அப்புறம் இவர் மேலே போனார். மேலே போனோடனே சாக் பீஸை கையில் கொடுத்தாரு. அவர் சாக் பீஸ் எனக்கு நல்ல மெமரியில் இருக்குது. சாக் பீஸ் வாங்கின கையோட டஸ்டர் வாங்கினார் லெஃப்ட் சைடில். வாங்கிட்டு கீழேருந்து ஒரு 4 லைன் அழிச்சார். கிடன்னு ஒர்க் அவுட் பண்ணார். கீழே LHS = RHS போட்டார். ஃபியூ செகண்டில் போட்டார். டோட்டலாக அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. அப்படியே அவரும் அசந்து போயிட்டார். இங்கே தான் மிஸ் பண்ணிட்டேனா, நான் இங்கே தான் மிஸ் பண்ணிட்டேனான்னு ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஸ்டூடெண்ட் பார்த்து கேட்குறாரு. அந்த மாதிரி வந்து கிளாஸில் வந்து ராம்கி பொறுத்த வரைக்கும் அப்படி இருப்பார். ஸோ இதுக்காக வேண்டி நாங்கள்லாம் தட்டி எடுப்போம். என்னென்ன புக் இருக்குதோ, என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லா புக்கையும் படித்து வருவோம். அவர் படித்தாருனாலே தெரியாது, வருவார், கிளாஸ் அட்டன் பண்ணுவார், நல்லபடியாக போயிடும். இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எங்கள் கிளாஸ் போயிட்டு இருந்ததில் இவர் தான் ஃபஸ்ட்டு வாங்குவார், இதில் சொல்லவே வேண்டியதில்லை. நான் வந்து அவரை சந்தித்தது 92 அவங்களோட கோர்ஸ் முடியுது, பார்ட் டைம் BE கோர்ஸ் முடியுது. அவருடைய அவங்களுடைய கிளாஸ்மேட் லதான், அவங்களுடைய காலேஜ் மேட்டு,
அவங்க வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டோட சிஸ்டர். அவங்க மூலியமாக தான் பழக்கம் எனக்கு. அவங்க சாமி ராமகிருஷ்ணன் எனக்கு. இங்கே இருக்கிற வைதேகி ஃபால்ஸ், ஆஷ்ரம் பக்கத்தில் இருக்கிற வைதேகி ஃபால்ஸ் நரசிபுரத்தில், அதுக்கு வந்து ட்ரிப் வராங்க எல்லோரும். அவங்க கிளாஸ்லேருந்து எல்லோரும் நான் ஒரு கெட் டுகெதர் பிரியறதுக்கு முன்னாடி வரணும் இல்லையா, அது மாதிரி வர்றாங்க. வரும்போது அப்போ தான் நான் இங்கே அவர் மீட் பண்ணுறேன். என்னை இன்வைட் பண்ணுறாங்க. இன்வைட் பண்ணும்போது ஜெயந்தி இல்லாத அவங்க என்ன இன்வைட் நீங்களும் வாங்கங்கிறாங்க. நான் இங்கே வந்து அவரை பார்க்குறேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு மீட்டிங் நடக்குது எனக்கு அவருக்கும். ரொம்ப இயல்பாக பேசுகிறாரு. பேசிட்டு அப்புறம் திரும்பி போகிறோம். ஒரு 1 வீக்கில் ரொம்ப க்ளோஸ் ஆகிடும் நான் அவரும். ராம்கி ரூம் எப்படி இருக்குன்னா அப்படி இருக்குது. ரூமு ஒரு பாய் விரிச்சிருக்கும், ஒரு தலைகாணி இருக்கும், அப்புறம் எல்லாம் அங்கங்கே அப்படியே இருக்கும். அவரோட ரூமில் போனோம்னா பெட்டு போட்டது அப்படியே இருக்கும். அது எடுக்க மாட்டார், க்ளீன் பண்ண மாட்டார், அப்படியே இருக்கும் அவருக்கு. அது எடுத்திங்கன்னா அந்த பெட் இருக்க இடம் மாத்திரம் க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸை வச்சுருப்பார். சுற்றி புக்ஸ் இருக்கும். நாங்கள் ஆனால் மூளைக்கு ஒரு தடவை உட்காந்து படிச்சுட்ருப்போம். இவர் படித்த மாதிரியே நான் பார்த்ததே இல்லை. ஒன்றும் இப்படியே ஒய்யாரமாக அந்த தலைகணியில் கை வச்சு படுத்துட்டு அப்படி அந்த புக்கு இப்படி வச்சு பார்த்துட்டு இருப்பார். அவரோட ஆப்சன்ட் மெயின்டெனன்ஸ் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவரோட ஆப்சன்ட் மெயின்டெனன்ஸு. அவர் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியும். அவ்வளோ ஒரு குழந்தை மாதிரி இருப்பாங்க. அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் கூட, அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இருந்தாலும் கூட. வண்டியில் வருவாங்க. வண்டி அப்படியே ரூம் வெயிட்டு முன்னாடி அப்படியே நிறுத்திட்டு அப்படியே உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்துட்டு சாவி எங்கேயோ வச்சுட்டேன்னு தேடிட்டு இருப்பாங்க. நம்ம யாரோ வந்துட்டு சாவி ஆஃப் பண்ணி உள்ளே வந்து வச்சுருப்போம். அவர் சும்மா கிண்டல் பண்ணிகிட்ருப்போம். அப்புறம் சாமி சாவி எங்கேயும் இல்லை, நீங்கள் எடுத்துகிட்டே வரலன்னு சொல்லுவோம். ஓ அப்படியா சொல்லுவாங்க. ஒரு தடவை நான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸு, காமன் ஃப்ரெண்டு பாபு ஜெயான்னு ஒரு கம்பல், அப்புறம் ராமகிருஷ்ணன் 4 பேர் மருதமலை போகலான்னு பிளான் பண்ணுறோம் கோயம்புத்தூரில். ஒரு நாள் ஈவினிங் நாங்கள் வந்து we are supposed to start by 4 o'clock. 5 ஆச்சு, 6 ஆச்சு, ஆள் வரவே இல்லை. 6:30 வரைக்கும் பார்த்துட்டு, அப்போல்லாம் மொபைல் ஃபோன்ஸ் கிடையாது. 6:30 வரைக்கும் பார்த்துட்டு சரி வரமாட்டார் போல் இருக்கு, நம்ம போகலான்னு சொல்லிட்டு நான் பாபு ஜெயா மாத்திரம் கிளம்பி போயிடுறோம். நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு படிக்கட்டேடி மேலே போனால் முதல் படிக்கட்டில் மேலே அவர் உட்காந்துட்ருக்காரு. என்னங்க இங்கே உட்காந்துருக்குறீங்கன்னு கேட்டால், இல்லை நான் மறந்துட்டேன், வரைட்டுக்கு வரேன்னு சொன்னதே மறந்து போச்சு, திடீர்னு தான் ஞாபகம் வந்தது, நீங்கள் கிளம்பியிருப்பீங்கன்னு நினச்சிட்டேன் நான், அதனால தான் இங்கே வந்து உட்காந்துட்டு மீட் பண்ணலான்னு. ஏன் வெளியே லேட்டாக வர்றீங்கன்னு எங்களை கேட்குறாரு அவர். ஸோ அந்த ஆப்சன்ட் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப நிறைய ஆசிரமில் அவர் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனிச்சிருப்பாங்க. பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, அவரோட ஆப்சன்ட் மெயின்டெனன்ஸை வந்து எதெல்லாம் தேவையில்லைன்னு முக்கியமாக பார்க்கலையே அவர், அதை தான் மறப்பார். அவர் முக்கியமான ஒரு விஷயம் வச்சிட்டாருன்னா எந்த சந்தர்ப்பத்திலும் மறக்க மாட்டார் அவர். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர்கிட்ட இருந்தது, நேச்சர் அவர்கிட்ட இருந்தது. எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு தான் அவர். இதுலேயும் ஜிசிடிலையுமே ஃபஸ்ட்டு வந்துடுறாரு. அது இல்லாமல் டிஸ்டிங்ஷன் எடுக்கிறாரு. முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு அவர் அதில் பிஇயில். அங்கே ஹைவேஸ் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் சாபபாக்கானிலேயே ஒரு ஆஃபீஸ் இருந்தது. அந்த ஆஃபீஸில் வந்து அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சர்வே அசிஸ்டண்ட்டாகவே ஒர்க் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அவருங்க ஒர்க் பண்ணும்போது 1989 ஞாபகம் எனக்கு. சாய்பாபா காலனிலேயே மீரா அக்கான்னு ஒரு அக்கா வீட்டில் கிளாஸ் நடக்கும். சத்குரு அவர் கிளாஸ் பண்ணிட்டு போவாங்க. அப்போ அந்த 13 days ப்ரோக்ராம் அங்கே பண்ணுறாரு அவர். 89 பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு தொடர்பு விட்டு போகுது, சத்குரு கூட தொடர்பு விட்டு போகுது. அவர் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறாரு, வெளியில் போகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அவர் சிவகங்கை, சென்னையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறாரு அவர். சென்னையில் இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு வந்து எப்போ லெட்டர் எழுதுறாரு. இந்த மாதிரி இவருடைய ஆஷ்ரம், சத்குருவோட ஆஷ்ரம் வந்து இங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறேன் கோயம்புத்தூரில். நான் கிளாஸ் பண்ணது அவர்கிட்ட. அந்த எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறார். நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன், அவருக்கு தகவல் சொல்கிறேன். அப்போ தான் சிக்னலூர் ஆஃபீஸு, டாடா பேட் ஆஃபீஸ் எல்லாம் பிறந்தது. இது 1996 இல்லை 1997 ஆரம்பத்துன்னு நினைக்கிறேன் இது நடக்கிறது. வராரு. வந்துட்டு நானும் அவரும் போகிறோம், டாடா பேட் சென்டர் போகிறோம். டாடா பேட் சென்டர் போய் வெள்ளிங்கிரியனா இருக்காங்க. வெள்ளிங்கிரியனா இருக்கும். அவங்ககிட்ட போய் இது மாதிரி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சகதசிதி யோகா பணம் கட்டுறாரு. பணம் கட்டி என்னை ஜாயின் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து ஆஷ்ரம் வர்றோம். ஆஷ்ரம் அப்போல்லாம் இந்த அளவுக்கு பஸ்ஸஸ் கிடையாது. செம்மேட்டில் இறங்கி அங்கேருந்து நடந்து வர்றோம். நடந்து வந்து ஆஷ்ரம்குள்ளே வந்து பிஎஸ்பி பண்ணணும் அவருக்கு, பிஎம் அதில். அதுக்காக ஆஷ்ரம் வர்றோம். நம்ம பிஎஸ்பி பண்ண வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்கவுண்டர் பண்ணுற முதல் பர்சன் வந்து சுவாமி தேவசத்வா. அப்போ கிரண் பேர் வருது. அவர் தான் ஃபஸ்ட் என்கவுண்டர் பண்ணுறோம், மீட் பண்ணுறோம். மீட் பண்ணி அவர் சொல்கிறார், இந்த மாதிரி பிஎஸ்பி பண்ணணுன்னு சொல்கிறாரு. அவர் வந்து இல்லை கிளாஸ் எல்லாம் இல்லைங்க, எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு, இடமெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு, நீங்கள் இப்போ பண்ண முடியாது, அடுத்த தடவை வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. 2 தடவை ப்ளீட் பண்ணி கேட்குறாரு, முடியாதுன்னு சொல்லிடுறாரு. சரி திரும்பி போயிடுறோம். திரும்பி போயிட்டு அவ்வளோதான் சரி கிளம்பி ஊருக்கு போய்ட்டாருன்னு நினச்சேன். எங்கள் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தார். நான் அடுத்த நாள் காலையில் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இஸ் கெட்டிங் ரெடி. நான் கேட்டேன், எங்கே போக போகிறீங்க நீங்கன்னு கேட்டேன். நான் ஆஷ்ரம் போகிறேன். எதுக்குன்னா பிஎஸ்பி தான் எதுவும் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்லை அதெல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கேம் பேக் ஹியர் வந்து அப்புறம் ஹி காட் அ சீட். அப்படி எப்படியோ இடம் வாங்கிடுறாரு, பிஎஸ்பி பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஎஸ்பி முடிஞ்ச அன்றைக்கி நைட் அவர் கோயம்புத்தூரில் மீட் பண்ணுறேன். அந்த பிஎஸ்பி பண்ணது தான் அவருடைய லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்டு. ஆக்சுவலாக ரொம்ப ஆழமான அனுபவங்கள் வந்து அப்போவே நான் ரிசீவ் பண்ணும்போது எனக்கு கிளியராக தெரியுது அவர் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்காருன்னு சொல்லிட்டு கிளியராக தெரியுது. அது
அதுக்கப்புறம் சென்னை போகிறாரு, ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பெரிய லெவலில் அவரால் எதுவும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க்லலாம் பெரிய ஆர்வம் இல்லாமல் விட்டுட்டார் அவர். நிறைய டைம் வந்து கேகே நகரில் இருந்தார் அவர். கேகே நகர் இடத்துல ஐயப்பன் கோயில் பக்கத்தில் ஒரு வீடு, ஒரு காமதேன் அப்பார்ட்மெண்ட்ஸ் அதில் தான் இருந்தார் அவர். அவர் இருக்கும்போது நிறைய சைலன்ஸ், அமைதியாக உட்காந்துருவார். ஆக்டிவிட்டிக்கு ஆஃபீஸ் போக மாட்டார். லீவ் போட்டு உட்காந்துருவார். ஆஃபீஸ் போனால் கண்மூடி உட்காந்துக்குவார். நான் கேட்பேன், இப்படி இருந்தீங்கன்னா எப்படி ஆஃபீஸ்லலாம் உங்களை சும்மா விடுவாங்க, கேட்பாங்களே, கிண்டல் பண்ணுவாங்க. என்ன அம்மனா தூங்குறேன்னு சொல்லிவிடுவேன், அவ்வளோதான். தியானம் பண்ணுறேன்னு சொல்லுவேன், தூங்குறேன்னு சொல்லிவிடுவேன் அப்படிம்பார் அவர். நான் முடிச்சு செப்டம்பர் 1997 அப்படின்னு நினைக்கிறேன், ஞாபகம் எனக்கு. அப்போ வந்து சத்குரு பார்க்கறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு. இவர் வந்து ஆஷ்ரம் வர தான் முடிவு பண்ணுறாரு. சத்குரு பார்க்குற அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. நீலாங்கரையில் ஒரு வீட்டில், ஒரு வாலண்டியர் வீட்டில் வச்சு ஐ திங்க் இஸ் மீட்டிங் சத்குரு. அடுத்த நாள் மார்னிங் சத்குரு மீட் பண்ண போகிறேன். சென்னை பீச்சில் உட்காந்து நானும் அவரும் பேசிகிட்டு இருக்கோம். நானும் ராமகிருஷ்ணன் பேசிகிட்டு இருக்கோம். சொல்கிறார், நான் வந்து பிரம்மச்சரி எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். நான் சத்குரு பார்க்க போகிறேன், கேட்க போகிறேன் பிரம்மச்சரி எடுக்கிற பற்றி அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறது என்னென்னா, இதை விட வேறு எதுவுமே லைஃப்பில் பெருசாக இருந்திருக்க முடியாது. சத்குரு கூட இருக்கிறத தவிர வேறு எந்த விஷயமும் பெருசாக இருந்தால் என் லைஃப்பில் நடந்துட முடியாது. ஏன்னா அவரோட லைஃப்பில் எல்லாமே நடந்தது. திருமணத்துக்கு பெண் பார்க்குறது எல்லாம் நடந்தது அந்த பீரியடில். பட் ஒரு கிளாரிட்டி வந்து பிஎஸ்பி பண்ணதுக்கப்புறம் பயங்கரமாக மாறிட்டார் அவர். அதிலிருந்து அவர் வந்து சத்குரு வாஸ் இஸ் கான்ஸ்டன்ட், என்ன சொல்கிறது, இன் இஸ் கான்ஷியஸ்னஸ், அது அளவுக்கு சொல்லலாம். சத்குரு வாஸ் ஒன்லி பர்சன் வாஸ் தேர் இன் இஸ் கான்ஷியஸ்னஸ் கான்ஸ்டண்ட்டாக. அதை அங்கங்கே ஷேர் பண்ணுவார், நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. முன்னாடியே அவர் தெரியுங்கிறத வச்சு பார்க்கும்போது என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நான் அவர்கிட்ட அப்போயே பீச்சில் அதான் சொன்னேன், நீங்கள் இந்த பாதையில் போகாமல் இருந்தால் தான் ஆச்சரியம்னு நினச்சேன். நான் பிரம்மச்சரி எடுக்காமல் அவர் மேரேஜ் பண்ணியிருந்தால் நான் ஆச்சரியப்பட்டிருப்பேன். பிரம்மச்சரி வாஸ் எ வெரி நேச்சுரல் ஃப்ளோ ஃபார் ஹிம். இப்போ அவர் தூர் பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப ஆர்வமாக அந்த சிவனுக்கு என்னென்ன மலர்கள் பிடிக்குமோ அதெல்லாம் தேடி தேடி வாங்கி அதை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட காமிச்சா ஷேரிங்கில் கூட சொல்லியிருக்காரு அவர். போனோடனே இவருக்கு வந்து சத்குரு பார்த்தா ரொம்ப அழுக வந்துடுது. இவருக்கு ரொம்ப அழுக வந்தோடனே அழுது முடிகிற வரைக்கும் அமைதியாக விட்டு அப்புறம் சொல்கிறாங்க, த டைம் ஹஸ் கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் ஆமான்னு சொல்கிறாரு. நான் பிரம்மச்சரி எடுக்கணும் ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு பேக்ரவுண்ட்லாம் கேட்டு சொல்கிறாங்க. வீடெல்லாம் என்ன பண்ணுவீங்க, எல்லாம் வீட்டில் பிரதர்ஸ் இருக்காங்க பார்த்துக்குவாங்க. சரி, டிசம்பரில் ஆஷ்ரம் வந்துருங்க. நீங்கள் இவங்க செப்டம்பரில் தான் மீட் பண்ணுறாங்க, டிசம்பரில் ஆஷ்ரம் வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. டிசம்பரில் ஆஷ்ரம் வராரு, நான் தான் கொண்டு விடுறேன் ஆஷ்ரமில். அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போய்ட்டு, ஊருக்கு போயிட்டு அவங்க மேச்சேரியில் போய் அவங்க ஃபாதர் மதருக்கெல்லாம் பாத பூஜையெல்லாம் ப்ராப்பராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் வர்றாரு. வந்துட்டு ஆஷ்ரமுக்கு வந்துடுறாரு அவர். இதுதான் ஒரு ஆஷ்ரமுக்குள்ளே ஒரு என்ட்ரி 1997 டிசம்பர் அப்போ தான் வர்றாரு அவர் ஆஷ்ரமுக்குள்ளே. இங்கே வந்து யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு இடையில வாண்டட் டு கோ டு யூஎஸ் முடிவு பண்ணுறாரு. ஃபாரின் போய் படிக்கணும். அதுக்கு கேட்டு ஜிஆர்இ டோஃபில் இதெல்லாம் எழுதி அது பாஸ் பண்ணிடுறாரு. இவர் கரெக்டாக அந்த பிரம்மச்சாரியம் எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறாரு. அதில் ஏஇ போஸ்ட்டுக்கு அவுட் ஆஃப் 193 கேண்டிடேட் செலக்டட். அதில் வந்து இவர் 4th ரேங்க் வர்றாரு தமிழ்நாடு அளவில். கரெக்டாக அந்த ஏஇ போஸ்டிங் இவருக்கு வர்றதுக்கும் இவர் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. பட் அதை எவ்வளோ பாதித்த மாதிரி எனக்கு தெரியல. ஏஇ போஸ்டிங்னு அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிட்டதில்லை அவர் ஆக்சுவலாக. ஸோ இவர் வந்து சுவாமி நிச்சலாக ஆஷ்ரம் வரதுக்கு முன்னாடி அவங்க பேரண்ட்ஸோட கன்சென்ட் வாங்குறது ஒரு நிகழ்வு இருக்குது. அது கண்டிப்பாக வாங்கினா தான் அப்போல்லாம் உள்ளே வர முடியும். இப்பவும் அப்படி தான் நினைக்கிறேன், அது அப்படி தான் இருக்குது இப்போவும். அப்போ அவங்க ஃபாதர் மதருக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாரு அவர். இந்த லெட்டர் மாத்திரம் நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீட். ஆன்மீக முன்னேற்றங்கள் எனக்குள் நிறைய ஏற்பட்டுவிட்டது. சவிகல்ப சமாதி நிலை எனக்குள் நிறைய தடவை ஏற்பட்டுவிட்டது. நிர்விகல்ப நிலை மட்டும்தான் பாக்கி. அதுவும் குருவின் திருவருளால் ஏற்படும் என்பதில் சந்தேகமில்லை. பொருளாசை புகழாசையை அறவே கடந்துவிட்டேன். பெண்ணாசையை 90% கடந்துவிட்டேன். இப்பொழுது துறவு பூண வேண்டும் என்ற தனியாத தாகம் எனக்குள் எழுந்துள்ளது. அந்த தாகத்தை என்னால் கூட கட்டுப்படுத்த முடியாதபடி அது கொழுந்து விட்டு எரிகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் விரும்புகிற உலக வாழ்க்கை எனக்கு சிறுபிள்ளை விளையாட்டு போல தெரிகிறது. அதை விலக்கி ஞானத்தை அடையவே விரும்புகிறேன். இனி சம்சார வாழ்க்கை என்ற பேச்சுக்கே இடமில்லை. இதுதான் என்னுடைய உண்மையான மனநிலை. நீங்கள் அனுமதித்தால் உங்களுக்கு மிக அருகில் கோவை ஈஷா யோகா சென்டரில் இருக்க விரும்புகிறேன். அதற்கு மாறாக என்னை மிகவும் வற்புறுத்தினால் நீங்கள் சந்திக்க முடியாதபடி இமயமலைக்கோ அல்லது
தூரமான ஏதோ ஒரு இடத்துக்கோ நான் சென்றுவிட எண்ணுகிறேன். என்னுடைய உண்மையான மனநிலையை தெரிவித்து விட்டேன். அன்புடன் மா ராமகிருஷ்ணன், 12/9/1997. இதுதான் அவர் அவங்க மதருக்கு எழுதின லெட்டர். அதுக்கப்புறம் தான் அந்த இதெல்லாம் கிடைக்குது அவருக்கு. ஸோ வந்த புதுசில் கிச்சனில் இருந்திருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். மாடு மேய்ச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் பார்க்க வந்தவங்க கேட்டிருக்காங்க, என்ன நீங்கள் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர் இவ்வளோ இதாக இருந்திருக்கீங்க, வந்து மாடு மேய்ச்சிருக்கிறீங்க ஆசிரமில் வந்துன்னு. அப்போ அவர் சொன்னதாக என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. வெளியில் இன்ஜினியருங்கிறது வேறு, அந்த இன்ஜினியர் படித்ததெல்லாம் வெளியில் வாழ்க்கைக்கு. இங்கே வந்து ஆன்மீகத்தில் மாடு மேய்க்கிறது ரொம்ப முக்கியமான விஷயந்தான். அது வந்து குறைவாக பற்றாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படி ரொம்ப பன்முகத்தன்மையாக ஆசிரமிட்டு வந்திருக்கார் அவர். ஒரு நாள் வந்து முக்கியமான சூழ்நிலை, நிறைய ஃபாஸ்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டணுங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கிறனால சத்குரு வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்கிறீங்க சாமின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் சரி டெம்பரரி தான் வரார். அவர் என்கிட்ட சொன்னது டெம்பரரி பார்க்கலான்னு வந்தப்போ ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் முடிஞ்சிடும்னு எதிர்பார்த்து வந்தேன். பட் லைஃப் லாங் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பார்த்தார் அவர் ஆக்சுவலாக. He was very humble, very much from the rural and very much not noticeable. We all underestimated him. But as days passed on, his brilliance were excellent. தியானலிங்கம் கட்டிகிட்டு இருக்கும்போது நிறைய அனுபவங்கள், நிறைய ட்ராவல் பண்ணோம் அவர் நானும். ஏன்னா நிறைய டெக்னிக்கல் நோட்ஸ் வாங்குற மாதிரி சூழல் இருந்தது. அப்போ நமக்கு சப்போர்ட் வாங்கணுங்கிற மாதிரி. அதில் வந்து பாண்டிச்சேரியில் ஆரோவில்ல ஒருத்தர் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணார். We had our dome getting constructed that time, and we had somebody come from Pondicherry to give certain kind of a technical aspect to us, because the first dome was constructed in Pondicherry in a small way as a sample dome. And then he came to give a little bit of a technical consultation, and while he finalized many things in his own, it was Swami Nishala who first found there was an error in his whole calculation, which was his brilliance shined, and it was then we noticed that he is technically so sound and brilliant, and he brought it to the notice of Sadhguru that his calculation is totally wrong. சென்னையில் ஒரு முக்கியமான நபர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கில், அவங்கள போய் பார்க்குறோம் நானும் இவரும். அவர் பார்த்துட்டு ஒரு பண்ண ஒரு மாதத்துக்குள்ளே தான் இருக்கும். ஜான்லிங்கம் ஒர்க் பண்ணிக்கிற நாளுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இருக்கும். அவர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஸ்ட்ரக்சர் நிற்காதுங்க, இது விழுந்துடும் எப்போ வேணாலும், இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணக்கூடாது. எனக்கு கேட்டால் எனக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். ரொம்ப முக்கியமான நபர் அவர். அது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து போஸ்ட்போன் பண்ணிவிடுங்க, ஈவெண்ட்டை ட்ராப் பண்ணிவிட்டு போஸ்ட்போன் பண்ணிவிட்டு முதல்ல இது என்னவோ இந்த ஸ்ட்ரக்சரல் விஷயத்தை நீங்கள் கவனிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்ல எனக்குள்ள ஒரு கொஞ்சம் ஒரு பதட்டம் இருந்தது. ஆனால் இவர் முகத்தை பார்த்தா எந்த விதமான சலனமும் இல்லை, அமைதியாக கேட்டுக்கிட்டார். வெளியில் வந்து அவர்கிட்ட கேட்டு, என்னங்க இப்படி சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார், இப்படி சொல்கிறாருன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு இது வந்து ஏன்ஷியன்ட் மெத்தடுப்பா, அவருக்கு தெரியல இதை பற்றி, இது என்ன ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்கிறது அவருக்கு புரியல. சத்குருவுக்கு எல்லாம் தெரியும்ப்பா அவர் சொல்லியிருக்காரு, நம்ம சும்மா கேட்குறதுக்காக வந்து கேட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். எதுக்காக சொல்கிறேன்னா, ஃபீல்டில் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கிற ஆட்கள் சொல்கிறது கூட இவர் வந்து உள்வாங்கிட்டு அதோட உண்மை நிலை என்னென்னு பார்க்கக்கூடிய தன்மையில் இருந்திருக்கார் அவர். That's how step by step we could see. His presence is very gentle, and for me he doesn't exist very dominant as a person at all. Even I was in the construction office for some time, and most of the time it looked like there is nobody in the office. It was a very gentle presence. ராம்கி காணோம், ராம்கி இல்லை ஆஃபீஸில். 98 எண்ட் ஆர் 99 பிகினிங்காக இருக்கலாம், ஆர் 98 தான். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டால் இப்படி பூண்டி அடிவாரத்தில் இப்படி யாரோ வந்திருக்காங்க, இப்படி போயிட்டாங்க இப்படி சொன்னாங்க. இப்படி அங்கே போயிருக்காங்க ஆசிரமங்கள். அப்புறம் நக்கீரன்லாம் பார்த்தா என்னென்னமோ எழுதியிருக்கிறாங்க பயங்கரமாக. அப்புறம் இப்போ எங்களோட அந்த க்ளோஸ் சர்க்கிளில் சாமியை போய் மீட் பண்ணுறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் அவுட்டர், இந்த மாதிரி இடமே அவுட்டர், பஸ் வசதியெல்லாம் ஒன்றும் இல்லை, பெருசாக இல்லை. சாமி இப்படி போயிட்டாங்க. எதுன்னு இப்போ யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் வாங்கினார், இப்போ இதை வாங்கினார், எல்லாத்துலேயும் வாங்கினார், எல்லாமே பக்காவாக இருக்குது, எதுக்கு ஆசிரம் போனார் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. அப்போ வந்து நான் எந்த மாதிரி இருந்தேன்னா, கடவுள் இல்லவே இல்லைங்கிறதுல உறுதியான நம்பிக்கையில் இருந்தேன்.
ஸோ அப்போ ரெண்டாவது எனக்கு ஒரு தீவிரமான ஒரு மார்க்சிய சிந்தனை எனக்கு இருந்தது. மார்க்சியத்தில் ரொம்ப ஈடுபாடோடு இருந்தேன். கார்ல் மார்க்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கார்ல் மார்க்ஸ், லெனின், ஏங்கல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த சித்தாந்தங்கள் எல்லாம் அப்படி இருந்த ஒரு நேரத்தில் என் கூட படித்த ஒரு சக தோழர், ஏன்னா இயக்கத்தில் நாங்கள் தோழர்னு தான் சொல்லுவோம். தோழர் இப்படி ஏதோ ஒரு ஆசிரம் போயிட்டார். இந்த ஆசிரம், சுவாமியாருங்க இதெல்லாம் கேட்டாலே எனக்கு அலர்ஜியாக இருக்கும். இப்படி போயிட்டார் அப்படிங்கும்போது எங்கள் செட்டில் யாருக்கு தைரியம் இல்லை இந்த மாதிரி வர்றதுக்கு. ஏன்னா நான் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்ததுனால என்னை எல்லோரும் சேர்ந்து சரி நானும் தைரியமாக வந்தேன். வள்ளுவன் இவரை ஆசிரம்லேருந்து கூட்டிகிட்டு போகணுன்னு வர்றார். ஆக்சுவலாக நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட், எதுக்கு ஆசிரமில் இருக்கணும், இவர் இப்படி லைஃப் வேஸ்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு வர்றார் உள்ளுக்குள்ளே. இங்கே பூண்டி கோயில் போயிட்டு இங்கே வராரு, பார்க்குறாரு. இவரை பார்த்து 2 பேர் ஏதோ என்ன பேசாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியாது. அப்புறம் என்னை பார்த்தோன்னே ஒரே மகிழ்ச்சி. வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அப்புறம் நான் அது வரைக்கும் அப்படியே இருந்தேன். இவரை பார்த்து எப்படி கூப்பிட்டு போகிறேன்னு பயங்கரமாக பிளானெல்லாம் வேறு வச்சுருந்தேன். பயங்கரமான பிளானெல்லாம் இருந்தது. அப்புறம் சாமி இருந்துட்டு அப்புறம் வந்தார் எங்கிட்ட. இப்படி இது கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அவர் வந்தோடனே எங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். அப்புறம் இதெல்லாம் பார்த்து இது இப்படி இருக்குது, இது இப்படி பண்ணியிருக்கு, இது இந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த ஸ்டோன் இங்கே வருது பாருங்கள், இதுதான் நந்தி. இந்த நந்தி இந்த மாதிரி இருக்குது, இப்படி இது பண்ணலான்னு இருக்கோம். அந்த பேனல்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. இந்த மாதிரிலாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்க அப்படியே போகலான்னு சொல்லி இவ்வளோ கூப்பிட்டு வந்தார். நான் எதுக்கு வந்தேன்னு ஆரம்பிக்கவே இல்லை. பட் அவரெல்லாம் முடிச்சிட்டார், சுற்றி காமிச்சிட்டார். மறுபடியும் தியானலிங்கத்துக்கிட்ட என்ன சொன்னார்னா, தியானலிங்கத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்லாபு போட வேண்டியது இருக்குது, 2 ஸ்லாபு. அந்த 2 ஸ்லாபுக்கு ஏதாவது சென்ட்ரிங் மெட்டீரியல் அனுப்ப முடியுமா, அது இருந்தால் அதை அடித்தோம்னா காங்கிரீட் போட்டுட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட ஃபஸ்ட்டு சென்ட்ரிங் மெட்டீரியல் கேட்குறாரு. அப்புறம் நான் சரிங்க நான் பார்க்குறேன், எல்லோரும் அப்போ ஒரு சின்ன லெவலில் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கிளம்பும்போது, நீங்கள் அடிக்கடி வாங்க, எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது, உள்ளே கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது, வாங்கன்னு சொன்னாருங்க. நான் அப்போ கிளாஸ் பண்ணலன்னு அதான் சொல்லிட்டேன் முதல்ல. அப்போ சரின்ட்டு அப்புறம் மனைவி குழந்தைகளை கூப்பிட்டுட்டு நான் வந்துட்டேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் சாமி பார்த்தாச்சு, வந்தாச்சு. அதுக்கப்புறம் அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே என்னென்னா என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு நான் உள்ளே வந்தது. மறுபடியும் உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற கேள்வி எனக்கு வரல. ஆனால் வந்துகிட்டே இருந்தேன். எனக்கு அந்த கான்கிரீட், இந்த கான்கிரீட், அது இதுன்னு சொல்லி ஏதோ வருவேன், கான்கிரீட் பார்ப்பேன், முடியும், அப்புறம் நான் கிளம்பி போயிடுவேன். ஆனால் 2 பேர் பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வள்ளுவனுக்குள்ள மிகப்பெரிய சேஞ்ச். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய வாலண்டியர் ஆகிட்டார். இங்கே வள்ளுவன் அடிக்க சொல்லுவார், இவரை கூட்டிகிட்டு போகலாம் நான் வந்தாங்க, ஆனால் இவரை என்ன உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி யூஸ் டு ஷேர். ரொம்ப சுவையான நிகழ்வு அது ஆக்சுவலாக அவர்கிட்ட இருந்தது. பிரம்மச்சரியம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதெல்லாம் அப்போ தெரியாது. அப்போ சாமி நான் பார்க்கும்போது சாமி ராம்கியாக இருந்தார். அதுக்கப்புறம் பிரம்மச்சரியம் கொடுத்துருக்காங்க சாமி. அப்போ இப்போ நான் ஃப்ரெண்டு என்னை அவர் வள்ளுவன் அப்படின்னு கூப்பிடுவார், நான் ராம்கி கூப்பிடுவோம், இவ்வளோ தான். அப்புறம் அவர் சாமி ஆகிட்டாங்க. நான் எப்படி ராம்கின்னு தானே கூப்பிடணும், எனக்கு சாமின்னு சொல்ல வராது. அப்புறம் இது எப்படி சரி பண்ணுறதுன்னு அவர் ஃபியூ செகண்டில் கரெக்ட் பண்ணார். அதுதான் அவர் பார்த்தாரு, வள்ளுவன் அப்படிம்பார், நான் ராம்கி அப்படின்னு சொல்லுவேன். ராம்கின்னு நான் ரொம்ப ரேராக தான் சொல்லுவேன், என்னங்கன்னு சொல்லுவேன். இல்லாட்டி அப்போ அவர் கரெக்ட் பண்ணார். எப்படி கரெக்ட் பண்ணார்னா, சாமி அப்படின்னாரு. என்னை பார்த்து நமஸ்காரம் சாமி அப்படின்னாரு. அப்புறம் நானும் நமஸ்காரம் சாமி. அப்போ ஆரம்பிச்சது தான். நீங்கள் எப்படி ஃப்ரெண்டை நீங்கள் இல்லை என்னை சாமின்னு சொல்லணும்னு எப்படி சொல்ல முடியும், நீங்கள் சாமின்னு சொன்னார், நானும் சாமின்னு சொன்னேன். கடைசி வரைக்கும் இல்லை சாமி அப்படிம்பார். இப்போ கடைசி வரைக்குமே சாமியாக தான் பார்த்துக்குவோம். ஒரு விதமாக குவைட்னஸ் பார்த்தேன் இந்த பிஎஸ்பி பண்ணதுக்கு அப்புறமே. ஒரு விதமான சைலன்ஸ் அவர்கிட்ட இருந்தது சாமி நிச்சலாட்ட. அந்த ஷிஃப்ட் ஃப்ரம் ராமகிருஷ்ணன் டு சுவாமி நிச்சலா, அந்த ஷிஃப்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது அது நிஜமாகவே. இந்த மணலில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதை பற்றி சாமி பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு அது புரியல ஆக்சுவலாக. இப்போ சேபேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில்னு சொல்லுவாங்க. இப்போ சேண்ட் அப்படின்னா அதுக்கு எஸ்பிசி எவ்வளோ இருக்கும், இப்போ 5 ஃபீட் கழித்து எடுத்துகிட்டு எஸ்பிசி எவ்வளோ இருக்கும், மேலேயே வச்சோம்னா எஸ்பிசி எவ்வளோ இருக்கும், இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலாக போயிட்டு இருந்தது. அப்புறம் எனக்கும் புரியாமல் நான் ஏதோ பதில் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ இந்த மணல் மேலே கட்டுறதை பற்றி பேசும்போது ரொம்ப டீப்பாக சுவாமி டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. எனக்கும் நான் ஓரளவுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் அதோட மறந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன், 1 இயர் இருக்கும். அப்போ சுனாமி வந்தது. அப்போ
இந்த சுனாமிங்கிற வேர்டே ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டோம். ஃபஸ்ட்டு டைமாக தமிழ்நாட்டில் சுனாமி வரும்போது கடலூரில் வந்து மொபைல் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து வாலண்டியரிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கடலோர பகுதியில் இருக்க கிராமங்கள் எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய என்ஜிஓஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஹவுஸ் வந்து புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம பேட்டோடை, அப்புறம் பெரிய குப்பம், நஞ்சலிங்கம்பேட்டை அப்படின்னு ஒரு 4 கிராமம் வந்து நம்ம ஈஷாக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் நம்ம வந்து வீடு கட்டி அவங்களுக்கு வந்து கொடுத்தோம். இந்த வீடு வந்து ஸ்பெஷல் வீடு. என்னென்னா சுனாமி வந்து அடுத்த டைம் வந்தால் கூட இந்த வீட்டை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதை மாதிரி வந்து சத்குரு டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு வால்ட் ஷேப்பில் அந்த அலை வந்துச்சுன்னா அதில் மோதாமல் அப்படியே அந்த அலை வந்து மேலே போயிடுற மாதிரி அந்த ஒரு டூம் ஷேப்பில் அந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைமாக இதை மாதிரி வந்து பண்ணுறதுனால சுவாமி நிக்ஷலாவே அங்கே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு மாதம் இருக்கும், மறுபடியும் ஆசிரமம் வந்தேன். அப்புறம் சாமி பார்க்குறக்கு வந்தேன். ஒரு ஒரு வெளியூர் போகிற மாதிரி இருக்குது, நீங்கள் போக முடியுமா, ஒரு சின்ன ஒர்க் இருக்குது அப்படின்னாரு. பொதுவாக அந்த மாதிரி கேட்டதில்லை. சரி நானும் இருந்துட்டு சரி கேட்குறாருன்னு சரின்னு சொன்னேன். நான் வந்து சக்தி சங்கமம், மேபி அது வேறு பேர் இருந்ததான்னு தெரியல, அப்போ போகணும். ஒரு 10 days இருக்க மாட்டேன். உள்ளே வந்து எனக்கு கிளாஸ் இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க, கடலூர் போயிட்டு வாங்க, போனீங்கன்னா வள்ளி விலாஸில் வந்து நீங்கள் போய் நான் சொன்னேன்னு சொல்லிவிட்டு அங்கேயே நீங்கள் தங்கிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு வாங்கன்னு சொல்லி சாமி சொன்னாங்க. நானும் சரி சாமி சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஆர்வமாக போயாச்சு. அப்புறம் அங்கே போய் பார்த்தா, அங்கே போய் தங்கிட்டு அங்கே வந்து சுனாமிக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஈஷா சார்பில் அந்த மீனவ மக்களுக்காக வேண்டி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் போய் பார்க்குறேன், கடற்கரையில் பயங்கர ஷாக்கு. நாங்கள் 1 yearக்கு முன்னாடி என்ன டிஸ்கஸ் பண்ணோமோ அந்த ஸ்ட்ரக்சர் அங்கே இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, என்ஜினியரிங்கில் பொதுவாக 4 அடி ஆழம் 5 அடி ஆழத்தில் ஃபவுண்டேஷன் பற்றி யோசிச்சது, மணல் மேலே எப்படி ஃபவுண்டேஷன் போடுறதுங்கிறது யோசிச்சது. அங்கே போனோடனே எனக்கு ரீகால் ஆச்சு. அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து மணல் மேலேயே கான்க்ரீட் போட்டு அதை வந்து ஒரு பேரபோலிக் ஷேப்பில் வந்து கான்க்ரீட்டு மேலே பண்ணிவிட்டு, ஸோ எப்படி சுனாமி வந்தாலும் அது வலிஞ்சு போய்க்கும். இன்கேஸ் ஹெவியாக வந்தாலும் ட்விஸ்ட் பண்ணி நிறுத்துமே ஒழிய வீடு கொலாப்ஸ் ஆகாது. அந்த டிசைன் 1 year பேக்கே டிசைன் பண்ணிட்டாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் அது புரியவே இல்லை. அப்புறம் அங்கே போய் பார்க்குறேன், அப்படி இருந்தது. பார்த்தா சேம் டிசைன், அதே இது எல்லாம் அங்கே இருந்துச்சு. நான் பார்த்துட்டு வந்து ஒரு வாரம் இருந்தோம். ஒரு வாரம் இருந்துட்டு எல்லாம் நிறைய ஈஷா சார்பில் அந்த மீனவ மக்களுக்கு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருந்தது. அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் யாருமே பண்ணல. இன்றைக்கும் சரி, என்னைக்கும் சரி, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அந்த ஸ்ட்ரக்சர் ஒன்றாகாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து டிசைன் பண்ணியாச்சு. இங்கே வந்துட்டு என்னால் தாங்க முடியல. நான் வந்துட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு போய்ட்டு உடனே இங்கே வந்துட்டு கேட்குறேன், எனக்கு 1 year முன்னாடி இதேவே தான் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, அப்படியே அப்படிங்கிறார். எனக்கு இன்னும் அதை விட ஷாக்காக இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரீ பிளான்டுன்னு சொல்கிறதா, இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் அதுக்கு என்கிட்ட மொழி கிடையாது, வார்த்தைகள் கிடையாது. ஆடி மாத டயத்தில் வந்து காற்று நல்லா அடிக்கும். குரு பூர்ணிமா டயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டால் வந்து போடுவோம் நந்தி பக்கத்தில். ஒரு தடவை வந்து அடித்த காற்றுல ஸ்டால் அப்படியே தூக்கி கொண்டு போய் இந்த பக்கம் வச்சிருச்சு. இப்படி காற்றடிக்குது, என்ன பண்ணுறேன்னா அப்புறம் சாமிகிட்ட தான் வந்து, சாமி இப்படி காற்றடிக்குது, என்ன சாமி பண்ணலாம், அது மேலே ஃபுல்லாக அந்த சைடை தூக்கி போட்டுருது அப்படின்னப்பா சாமி வந்து சொன்னாங்க, காற்று வந்து பிச்சுட்டு போயிடுது சாமி அடிக்கிற ஃபோர்ஸுக்கு அப்படின்னு வந்து நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணேன். சாமி வந்து எல்லோரும் அப்படி தான் நினச்சிக்கிறாங்கம்மா, அது அப்படி இல்லை, காற்று ஒரு வேகத்தில் ஒரு ஃபோர்ஸில் வந்து மேலே போகும்போது கீழே ஒரு வேக்யூம் வந்து கிரியேட் ஆகும். அந்த வேக்யூமில் வந்து ஒரு புல் வரும், அந்த புல்லில் தான் இது மாதிரி நடக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்க காற்றோட ஃபோர்ஸ் என்னவோ அதை பார்த்துட்டு நம்ம அந்த வெயிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம வச்சோம்னா இது வந்து உங்களுக்கு அந்த ஸ்டால் வந்து போகாது. நான் எவ்வளோ ரீடிங் இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க. அது இவ்வளோ இந்த அளவுக்கு பார்த்துட்டு இந்த அளவுக்கு வெயிட்டை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வைங்க. மினிமம் இது வந்து மேக்ஸிமம் இவ்வளோ தூரம் அந்த காற்றோட வேகம் இருக்குது, அதுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிங்கன்னா அது சொன்னாங்க. இன்ன வரைக்கும் நாங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணிருக்கோம், எந்த பிரச்சனையும் வரதில்லை. எதுவுமே டிராயிங் போட மாட்டார். ஸ்ட்ரக்சரல் இப்போ ஜென்ரலாக சிவில் இன்ஜினியரிங் எல்லாம் டிராயிங் போட்டு டிராயிங் பிரகாரம் தான் போவாங்க. எப்போவுமே கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போகிறது அப்படி தான் போவாங்க. ஆனால் இவர் எதுவுமே டிராயிங் வச்சுக்க மாட்டார். நான் ஒரு தடவை கேட்டேன், எப்படிங்க எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அது இன்வால்மெண்ட் தான் ஆட்டோமேட்டிக்காக வந்துருப்பேன், என்னோடய ஸ்டைல் இப்படி தான் நான் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்கிறார் அவர்.
அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரலாக அவர் வந்து சத்குருவோட மீட்டிங்கில் உட்காரும்போது, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டீமெல்லாம் உட்காருவாங்க இல்லையா, உட்காரும்போது சத்குரு என்ன சொல்கிறாங்களோ அது இவருக்குள்ள மைண்டில் வந்து ப்ளூ பிரிண்ட் அப்படியே வந்து இயல்பாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுன்னு சொல்கிறார் அவர். எதுவுமே தேவைப்படாதப்பா, அவர் சொன்னாலும் உள்ளே வந்துருக்கும், போய் ஒர்க் பண்ண போனால் கிளியராக இருக்கும், எனக்கு எல்லாமே கிளியராக இருக்கும், எங்கேயுமே சந்தேகம் வந்ததில்லை எனக்கு பெருசாக. அப்புறம் ஸ்பந்தா ஹாலு, அப்புறம் அந்த பிக்ஷா ஹாலு, அப்புறம் கோட்ரஸ், இதெல்லாமே நடந்தது காங்கிரீட் எல்லாம் போட்டோம். One thing about Swami Nishila is when he is engrossed in the work, he forgets eating, he forgets his bath, he forgets his routine. சூரியகுண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் கூட பார்த்தேன். தொடர்ந்து வந்து 3 நாள் நான் ஸ்டாப்பாக 3 நாளாக 4 நாளான்னு தெரியல, தூங்கவே இல்லை. அப்படியே இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே அப்படி இருக்கும். கிழிஞ்சு போன ட்ரெஸ் எல்லாம் அதெல்லாம் வேறு, இது வந்து அப்படியே இருக்கும். ஆனால் அவர் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். யாராவதுக்கிட்ட கேட்டு சாப்பிட்டாரா அப்படின்னா, அது எங்கே இப்போ தான் கஞ்சி குடித்தார் அப்படிம்பாங்க. தூங்குனாரன்னா 4 நாள் ஆச்சு அப்படிம்பாங்க. அப்படி இருப்பார். ஆனால் அப்படியே இருப்பார். சொன்னால் ஒரு சிரிப்பு வரும், அப்படியே சந்தோஷமாக ஒரு ஆனந்தமாக ஒரு சிரிப்பு. சூரியகுண்டத்தில் சப்படைக்கல், மண்டபத்துக்கு சப்படைக்கல் போட வேண்டிய வேலை இருந்தது. அது வந்து குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே கான்செக்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு சப்படைக்கல் போடணும், இதுக்கு இவ்வளோ ஏரியா ஒரே டைமில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ எல்லாம் சொல்லிட்டாங்க, சாமி இது வந்து இப்படி சாமி முடியும், இது பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கிரெயின் எக்ஸ்ட்ரா புக் பண்ணி அதுக்கு எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட 12-14 கிரெயின் ஒரே இடத்துல ஓட வச்சார். In that time, he forgets to eat, he forgets a thing. I always feel I have to carry some food for him and keep on the table. For me, I always have an eye on him. Did he eat? Did he not? பட் ஆனால் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆனால் முடியாத மாதிரி தான், இது எங்களால் பண்ண முடியுமா, ரொம்ப சாத்தியமே இல்லாத மாதிரி ஆரம்பித்தோம். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் கூட வந்து நின்றுவார். ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் எங்களுக்கு ஸ்ட்ரகிளாக இருக்கும் ஆரம்பிக்கும் போது. See, when there was a minimum infrastructure in the campus, where we couldn't afford a huge crane, and Temple Mandapam today, you know the Temple Mandapam with big pillars, with minimum labours. We didn't have very skillful labours. கொஞ்சம் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிகிட்டே இருப்பார். சொல்லி இன்றைக்கி நேற்று இருந்ததோடு இன்றைக்கி 2 கிரெயின் எக்ஸ்ட்ரா போட சொல்லுவார். ஆனால் அங்கே கிரெயின் ஓட்டத்துக்கே இடம் இருக்காது. Swami Nishala's intensity and Sadhguru's grace, he made sure his long contemplation, long waiting, in the nick of the moment he could do the right action where it becomes complete. சூரியகுண்டம் சின்னதாக இருக்குது சாமி, இடமே இருக்காது அப்படிமா, நான் சொல்கிறேன் போது நிற்கிறப்பா அப்படின்னு நின்றுட்டு ரூட்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவார். அது பார்த்திங்கன்னா அந்த சொன்ன டேட்டுக்கு அந்த சப்படிக்கெல்லாம் போட்டு, மண்டபத்தோட சப்படிக்கெல்லாம் போட்டு நாங்கள் முடிச்சிட்டோம். Is a gem, no doubt about it. And his alignment with Sadhguru, his vision and what Sadhguru wanted to do, he was the first one to catch what he really meant. And so much presence of mind and so much relating, and Sadhguru could trust him. He will say something, he will just immediately come back. It is a wonderful thing to see the alignment between Sadhguru and Swami Nishala. அவர் வந்து சத்குருவிட்ட வந்து அந்த அவர் பேசுகிற அந்த தன்மை வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது இது சத்குரு கேட்பாங்க, இது என்ன சாமி, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. இது இப்படி பண்ணிக்கலாங்க அப்படிம்பாங்க. இப்படியா பண்ண முடியாதா, அப்படி பண்ணால் இந்த ப்ராப்ளம் ஆகுங்க, இது ரொம்ப அது ப்ராப்ளம் ஆகுங்கிறது அது ரொம்ப ப்ராப்ளமே இல்லாத மாதிரி சொல்லுவார். அதை சொல்லிவிட்டு அது சின்ன சிக்கலாகுங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே இல்லைங்க அப்போ இப்படி பண்ணிக்கலாங்க அப்படின்றார். அந்த பண்ணிக்கலாங்கிறது மட்டும் ஒரு 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 சின்ன கான்வர்சேஷனில் மேக்ஸிமம் அவர் சொன்ன வேர்டு வந்து சரிங்க பண்ணிக்கலாங்க. He is a devotee in nature, very humble, never ever showed he knows things better. பொதுவாக ஆசிரமில் வந்து அவர் சத்குருவோட கண்களை பார்த்து பேச மாட்டார் இவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஜென்ரல் நானும் கவனிச்சிருக்காத. சத்குருக்கு நேராக நிற்பார், அவர் முகம் வந்து நேராக இருக்கும் சத்குருக்கு நேராக. சத்குரு எல்லாத்தையும் இவர்கிட்ட கேட்பார், இவர் எல்லாத்தையும் பதில் சொல்லுவார். ஆனால் கண்லேருந்து கொஞ்சம் கீழே பார்ப்பார், இல்லைன்னா லெஃப்ட்டில் பார்ப்பார், ரைட்டில் பார்ப்பார். ஆனால் கண்ணை மட்டும் பார்க்கவே மாட்டார். நானும் திருப்பி கேட்பேன், ஏன் சாமின்னு, பார்க்க முடியல, பார்த்தா எனக்கு பேச்சு வராது, அதனால் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு. ஏன் அப்படிங்கிற என்னுடைய புரிதல் நான் சொல்கிறேன். 1997 நினைக்கிறேன், ஈஷா ஃபெஸ்ட்டுக்கு வர்றாரு, அவர் இங்கே ஆசிரமுக்கு வர்றாரு. அவரும் அவருடைய ரிலேட்டிவ் பையனும் வராங்க. வரும்போது சத்குரு தூரமாக இருந்து பார்க்குறாரு. சத்குரு வரும்போது இவர் ஒரு வெரி ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு மினிட், மேபி a மினிட், அப்போ தான் அந்த ஐ கான்டாக்ட் வருது 2 இடத்துக்கும். கிடச்சோடனே இவர் கண்ணில் ரொம்ப எக்ஸசிவ் நிலைக்கு போயிடுறாரு. கண்ணில் பயங்கரமாக தண்ணி, அழுகிறாரு பயங்கரமாக. அழுதுட்டு அவர் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறாரு. நமஸ்காரம் பண்ணதோடு வந்துடுறாரு.
அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒரு பார்வையில் வந்து இவருடைய கர்ம வினைகள் மொத்தத்தையும் டிசால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறார் சத்குரு. அந்த ஒரு பார்வை, ஒரு நிமிட பார்வை வந்து என்னுடைய கர்ம வினைகள் மொத்தமாக டிசால்வ் ஆயிடுச்சுங்கிறார். இது அவருடைய ஷேரிங்கில் கூட காட்டுப்புள்ளையில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதிலிருந்து அவர் வந்து சத்குருடைய கண்களை பார்த்து பேசுறதை அவாய்ட் பண்ணுவார் எப்பவுமே. As he came closer to Sadhguru and the construction team became very close to Sadhguru, I feel the brilliance in him started shining. All of us could notice him. சிவிலில் பொறுத்தவரைக்கும் அவருக்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸாக வச்சுக்க மாட்டார். டீம் ராடு நம்ம காலத்தெல்லாம் வந்து நேராக காட்டணும், லைட்டாக நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம எதாவது ட்ரை பண்ண பார்ப்போம். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. மறுபடியும் கீழேருந்தே பண்ண ஆரம்பிப்பார். கீழேருந்தே சரி பண்ணுங்க, சும்மா மேலே போய் பெண்டு பண்ணிட்டு போகிறலாம் நடக்காது. அது மாதிரிலாம் வந்து அப்போலாம் வந்து அது வேறு மாதிரி இருப்பார். அப்போலாம் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ரொம்ப ஹானஸ்டபுளாக ஒரு மாதிரி. அது வந்து இது மாதிரி அரவணைக்கிற மாதிரிலாம் எங்களுக்கு இருக்காது. அப்படி தான் இருக்கணும், அது அந்த மாதிரி தான் இருப்பார் அவர். ஆனால் அது மாதிரி அவருக்கு தெரியாமல் அதை ஏதோ வளைச்சி தப்பு பண்ணுறோன்னு நினச்சி தப்பு. நானும் ஒரு சில இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன். தப்பு பண்ணும்போது ஒரு காலம் தான் லிவர் பெண்ட் பண்ணி திருப்ப பார்த்தேன். அவருக்கு தெரியாமல் மறைக்க முயற்சி பண்ணும்போது ஒரு நாள் திட்டார். அந்த திட்டினதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் ஆச்சு சாப்பிட்றதுக்கு. நல்லா சாப்பிட்ணுன்னு நினச்சா 2-3 நாள் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான். ஏன்னா தப்பு பண்ணி தான் திட்டினார், இருந்தாலும் அந்த கடுமையாக இருந்தது அது. I can't say he's a perfect monk. There are a lot of things. I used to say you are a alukku muttai. He never, like, his cleanliness is a challenge. ஆனால் சாமியோட பிரச்சனை என்னென்னா, அது நஞ்சு கிழிஞ்சு போயிருந்தாலும் போட்டுகிட்டே இருப்பாங்க. சுவாமியை பற்றி, சுவாமி இப்படி இருக்கீங்க, மொத்தமாக இப்படி மதத்தை வாங்குறீங்க, தயவு செய்து மாற்றுங்கன்னா அப்போயும் அவர் மாற்ற மாட்டார். அவரை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் அம்யூனிட்டிஸில் நிறுத்தி வச்சு அவருக்கு வந்து வாங்கி கொடுத்தா பண்ணுவார். அவ்வளோ கேர் எடுக்க மாட்டாங்க. என்ன ஆக்டிவிட்டி இருக்கோ அதை வந்து அது முழுமையாக அவர் கொடுத்து பண்ணுவார். அவரை கேர் எடுத்துக்கின்றது அவர் பண்ணிக்கவே மாட்டாங்க. எப்போதுமே அப்படி தான். அவரை பற்றி என்றைக்குமே அவர் கவரப்பட்டதே கிடையாது. நாங்களாக பார்த்து நீங்கள் சாமி நல்லா ட்ரெஸ் பண்ணீங்க, இது என்ன சாமி இப்படி போட்டுறீங்க, அப்படியா, சரி மாற்றிக்கலாம் அப்படின்றவார். டக்குன்னு அதிகமே அந்த மாதிரி இருப்பார். அவருக்குன்னு எதுவும் பார்த்துக்கிட்டது இல்லை. It's not that he has to go do a practice and go to the temple and sit and come back. Okay, he has crossed this milestone is what my guesses are. But his connection with the whole surrounding, the energy field and Sadhguru has in his own way been his guide. Like, he could sit and connect. Most of the time, I feel he'll forget 5:30 in the morning, or he has to run. These are the regular ashram norms, or he doesn't go to dining, he forgets. Like, he is an absent-minded professor, according to me. எதையுமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டார் அவரை பற்றி. அது ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தடவை கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருந்தது. பயங்கர சவுண்ட். அந்த சாமுண்டி அந்த ஏரியா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கும்போது ஒரே சத்தம் நைட்டெல்லாம். இங்கேருந்து ஒரு ஓவர்சீஸ் மெடிடேட்டர் என்ன பண்ணார், அவரால் வந்து தூங்கவே முடியல. அவர் வந்து நேராக இந்த சைட்டுக்கு போயிட்டார். நைட்டு 1 மணிக்கு இருந்தோம். போயிட்டு இந்த மாதிரி அவர் பயங்கர கோபம் இருக்குது. இந்த மாதிரி சத்தத்தில் என்னால் அங்கே தூங்கவே முடியல. அவர் தங்கியிருக்கிற இடத்துக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200-250 மீட்டர்ஸ் இருக்கும். மோர் தென் 300 மீட்டர்ஸ் இருக்கும். அவர் வந்து என்னால் வந்து இங்கே தூங்கவே முடியல. எப்படி வந்து இப்படி நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வந்து இப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எப்படி நான் தூங்குறது அப்படின்னு ஒரே சத்தம் போட்டார். அப்போ அங்கே கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்த இன்னொரு சாமி வந்து அவரை கூப்பிட்டு அங்கே பாருங்க அப்படின்னாரு. அங்கே பார்த்தா அந்த பக்கத்துலேயே ஒரு கல்லில் சாமி நிச்சலாக வந்து அப்படி கையை வச்சு தூங்கிட்டு இருந்தார். அப்படிதான் நடக்குது சத்தம். அது மாதிரி வந்து அவருக்கு டயர்ட் ஆகிடுச்சுன்னா அவர் எங்கேனாலும் தூங்கிடுவார், குழந்த மாதிரி இருப்பார். நான் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கூட கிண்டல் அடிச்சுட்டு இருந்தேன். எங்கேயாவது ஒரு ஜீவன் மூலையில் உட்காந்து ஏதோ இப்படி வந்து தூங்கிட்டு இருக்கு, அந்த பிரம்மச்சரியெல்லாம் படுத்து ஒரு ஓரமாக ஒடுங்கி போய் தூங்கிட்டு இருக்குன்னா நீங்கள் யாரும் வெரிஃபை கூட பண்ண வேண்டாம், அது சாமி நிச்சலாக தான் இருக்கும் அப்படின்னு கிண்டல் அடிச்சிருந்தேன். ஏன்னா அவர் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் தூங்கி பார்த்துருக்கோம். இல்லை எங்கே எந்த வேலைக்கு போகிறாரோ டே நைட் அங்கே தான் இருப்பார். சாப்பிட்றதோ எதை பற்றியும் கவனமே அவருக்கு இருக்காது. சுவாமி எப்போதுமே அப்படி தான். He was not a great man who could know how to wash and wear clean clothes and present himself as a personality. All the time, I cannot relate to him as a person at all. He never exerted himself as a strong personality. But he has his own shortcoming and all that. But his shortcomings are very, very small frequency compared to us.
And I was very happy that he also has that. இப்போ கையில் ஒரு அடி போடுறதுங்க, கீழே விழுந்துடுறாரு ஆசிரமில், ஒரு பிட்டில் விழுந்துடுறாரு, அன்யூஸ் பிட்டில். இப்போ கையில் அடிபட்டு இந்த நரம்பு கட் ஆகிடுது அவருக்கு. ஆக்சுவலாக ஒரு பெரிய சர்ஜரி போகுது, 7-8 hours ஜேர்னி கங்காவில் தான் பண்ணுறாங்க. திங்க் சர்ஜன் நேம் வந்து டாக்டர் பிரவீன் பரத்வாஜன் நினைக்கிறேன். அப்போ 4 நாள் 5 நாள் ஆசிரமில் நானும் அவர் கூட இருந்தேன். பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும். அந்த சர்ஜரி முடிஞ்சால் ரொம்ப பெயின்ஃபுல்லான சூழ்நிலை எனக்கு தெரியாது. பிரவீன் பரத்வாஜ் டாக்டர் சர்ஜன் சொல்லி தான் எனக்கு தெரியும். அவர் எப்போவுமே கண்மூடி உட்காந்துக்குவார், யார் கூடயும் பேச விரும்ப மாட்டார். யாராவது வந்தால் என்டர்டெயின் பண்ணுவார். ஒரு தடவை என்கிட்ட சொன்னார், நீ உங்களுக்கெல்லாம் யாராவது இங்கே வந்து பார்த்தா பரவாயில்லப்பா, எனக்கு யாரும் வராமல் தான் நல்லாயிருக்கும் போல் இருக்குது, நான் பாட்டு அமைதியாக கண்மூடி உட்காந்துருப்பேன் நான் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணார் அவர். அப்புறம் எனக்கு பார்க்கணுன்னு தோணுச்சு. பொதுவாக அவர் இந்த மாதிரி இந்த சிம்பதி இதெல்லாம் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து இந்த ஒரு ஃபார்மாலிட்டி வச்சுக்கிட்டது இல்லை. ஒரு ஃபார்மாலிட்டி எங்களுக்குள்ளே இருந்ததே கிடையாது. அப்புறம் ஆனால் வந்துட்டார், கரெக்டாக வந்துட்டார். என்னை பார்த்தோன்னே நான் என்ன நினச்சிக்கணும், பயங்கரமாக சிரிக்கிறார், அந்த கையை தூக்கிட்டு அப்படியே ஒரு சிரிப்பு. என்ன தெரிஞ்சு வச்சா உங்களுக்கு அப்படின்னு. ஆமாங்க, என்ன ஆச்சு அப்படின்னா, அது அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்படியே ஒரு சந்தோஷமாக சிரிக்கிறாரு. அப்பயும் அந்த பிளட்டு கசிக்குது இதில், அப்படி இருக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் அப்பையும் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியிலேருந்து இந்த லீவ் ஓடுறதோ பர்மிஷன் எடுக்கிறதோ எந்த ஒரு அட்வான்டேஜ் எடுக்கவே இல்லை. அது பாட்டுக்கு இது இந்த கை வலது கையில்னு இடது கையில் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க சாமி. இப்படி தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தாங்க. அப்போ வந்து கங்கா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தாங்க. எனக்கு தகவல் தெரிஞ்சு நான் கங்கா ஹாஸ்பிட்டல் போகிறேன். பொதுவாக அவ்வளோ சீக்கிரம் தகவல் தெரியாமல் பார்த்துக்குவாங்க, அந்த மாதிரி இருக்கிறது சாமி பார்த்துக்குவாங்க. நான் போகிறேன், விஜி தான் இருந்தா. அப்படி அன்றைக்கி வந்து டிஸ்சார்ஜ் பற்றி சொல்ல போகிறாரு இவர் டாக்டர், அந்த சர்ஜன் டிஸ்சார்ஜ் பற்றி பேச போகிறாரு. அப்போது அவர் டீமோடு உள்ள நுழைவாங்களே, எப்போவுமே அவர் டீமோடு தானே வருவாங்க. வரலாம் வரும்போது அவர் சொல்கிறார், வாட் சுவாமிஜி, there's no excitement for all of us when we get into your room அப்படிங்கிறாரு. ஒய் அப்படின்னு கேட்குறாரு அவர். நார்மலி பீப்புள் in the post operative ward after such a huge big surgery, they used to shed tears, cry with us, saying that is very painful for them, all those things, but you seem to be very quiet, you're not even complaining about a pain to us அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அதை சொல்லும்போது இவர் வந்துட்டு, பெயின் இஸ் தேர் டாக்டர், பெயின் இஸ் தேர் ஃபார் மீ, பட் இட் டசன்ட் அஃபெக்ட் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அப்போ அவர் வந்து ஹவு இஸ் இட் ஹேப்பனிங், எதனால் இதுன்னு கேட்குறாரு அவர். சொல்கிறார், இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யோகா அண்ட் மெடிடேஷன், தட்ஸ் ஆல், நத்திங் மோர் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த டாக்டர்ஸ் கூட இருக்கவங்க சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக இங்கே போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டில் வந்து இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கணும் உங்களுக்கெல்லாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் மேக்கிங் ஏ கமெண்ட். சூப்பர் ஹியூமன் பீயிங் சுவாமின்னு சொல்லிட்டு போகிறாரு, கமெண்ட் சொல்லிட்டு போகிறாரு. அப்புறம் நான் கேட்குறேன் அவர்கிட்ட, எதனால சார் உங்களுக்கு பெயின் இருக்கா இல்லையா? நிஜமாவே பெயின் இருக்குன்னா ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? உங்களோட எந்த விதமான கதறலும் இல்லை, எதுவுமே இல்லையா அப்படின்னு. பெயின் வந்து இஸ் ஃபார் த பாடி, ஒன்றும் பெரிய இது கிடையாது, அட் இஸ் ஃபார் த பாடி, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லது பட் வந்துட்டு போட்டு அப்படிங்கிறாரு. என்னை பார்த்தோன்னே அப்படி ஒரு சிரிப்பு. சொல்லி போட்டாங்களா, உங்ககிட்டே சொல்லி போட்டாங்களா? இல்லை சாமி, என்கிட்ட யார் சொல்ல, ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன், வந்துட்டேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இதெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போதே டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இது வந்து இப்படி இருக்குன்னா அது எக்ஸ்ரே அது இதுன்னு அது வந்து ஒரு மேட்ரு வந்து ரொம்ப சீரியஸ் தான். பட் அதை வந்து அவர் எடுத்துகிட்ட விதம் பார்த்தா அந்த அந்த உடம்புங்கிறத தனியாக தான் தள்ளி வச்சுருந்தாங்க. அது ஃபஸ்ட் டைம் நான் அதையெல்லாம் பார்க்குறேன். உடம்பு மைண்டுங்கிறத எப்போவே தள்ளி வச்சிட்டாங்க, ஏன்னா சாப்பாடுங்கிறதுலே பார்த்தாச்சு. அந்த மைண்டு வந்து தூக்கி போட்டாங்க. அந்த பாடியுமே ரெண்டையும் தள்ளி வச்சது நான் அதை அதுக்கப்புறம் பார்க்க முடியுது அவர்கிட்ட. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுறாரு. வந்துட்டு ஈ காட் டு கோ டு ஃபிசியோதெரப்பி டெய்லி போவாருங்க. இந்த கங்கா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவார் டெய்லி. அப்புறம் he told me when I was traveling to Ganga Hospital, சத்குரு என்னை பார்த்தாரு, which he was very happy because அதுலேருந்தே அவருக்கு மனசில் கொஞ்சம் I could see his confidence level, I could see something is changing in him. ரொம்ப like சத்குரு பார்த்தது was very glad because சத்குரு எப்பவுமே அவரை பார்த்துட்டு தான் இருக்காரு. லைக் சத்குரு பார்த்தது அது என்னை பார்த்தாரு, அப்படியே பார்த்துட்டு இங்கே வாப்பான்னு கூப்பிட்டாரு, இந்த கையை பிடிச்சாரு, நல்லா அமித்தி பிடிச்சி இப்படி பிடிச்சாரு. நிறைய பீட்ரூட் இதெல்லாம் சாப்பிடுப்பா நல்லா ஸ்ட்ராங்காக அப்படின்னு சொல்லி விட்டாரு. அது மேட் ஹிம் ஃபார் த ஃபஸ்ட் டைம் எ பர்சன் ஹூ வாஸ் நாட் திங் சத்குரு சொன்னார். பட் தென் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் அ ஹோப் தட் நத்திங் வில் ஹேப்பன் டு ஹிம், அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் சொன்னாங்களான்னு.
இந்த ஃபிசியோதெரப்பி போகும்போது சுஜித்தான்னு ஒரு அசிஸ்டண்ட் தான் அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சாமிக்கு. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா அது அந்த பெயின் பயங்கரமாக இருக்கும் அவங்க ஃபிசியோதெரப்பி பண்ணும்போது இந்த கைக்கு. ஏன்னா தொடர்ந்து மூவ் பண்ணுறதே கஷ்டம் உங்களுக்கு. கை எதுவுமே பிடிப்பு இருக்காது உங்களுக்கு, அந்த கையில் சுத்தமாக பிடிப்பு இருக்காது. ஸோ ஒரு பிறந்த குழந்தை எப்படி அதை எடுத்து வச்சு பழகுமோ அந்த மாதிரி தான் மூவ் பண்ணணும் அவங்க. அது மாதிரி தான் பழகிட்டு இருந்தார் அவர். அந்த பெயின் ரொம்ப இதாக இருக்கும். ஒரு நாள் வந்து 2 தடவை முடிஞ்சிருச்சு, 2 செஷன் முடிஞ்சிருச்சு. இவர் 2வது செஷன் முடியுமே 3வது தடவை கூட பண்ணிடலாங்களா அப்படிங்கிறார். எனக்குள்ள நீங்கள் 3வது தடவை பண்ணுறனா கூட பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அந்த சுஜிதா சொல்கிறாங்க, இது வந்து சாமி அந்த கைக்கு ஒரு வாயின்னு இருந்து அழுதுருக்க நேரம் கதறி இருக்கும், இது போது நாளைக்கு பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னு. அப்பவும் கேட்குறேன், ஏன் எல்லாருமே எழுவாங்க, கத்துவாங்க, பயங்கரமாக கத்துவாங்க எல்லோரும் அங்கே ஃபிசியோதெரப்பி வந்தால். ஏன் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு பெயின் இல்லையா, ஏன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா அதே பதில் தான், பெயின் இருக்கும், அது ஒன்றும் டசன்ட் ஹார்ம் மீ, அது பாட்டுக்கு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறார். வந்து பாடிக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததில்லை அவர் எப்போவுமே. அவர் ஒருத்தர் என்ன ஷேர் பண்ணார்னா, பாடி பற்றி நான் எதுவுமே நினச்சதே இல்லை, உடல் அப்படிங்கிறத பற்றி நான் எதுவும் நினச்சதில்லை நான். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு புரியுது பாடி மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த கை ஃபிசியோதெரப்பினாலேயே நான் ரெடி பண்ணி சீக்கிரமாக ரெடி பண்ணி நார்மலுக்கு கொண்டு வரணுங்கிறது சில சேலஞ்சாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எதையுமே அப்படி தான் பார்ப்பார், ஒரு சேலஞ்சாக தான் பார்ப்பார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எனக்கு தகவல் வருது. சாமி, டூ 2019 மார்னிங் நான் வந்துட்டுருக்கேன். சென்னையிலேருந்து ட்ராவல் முடிச்சு ஹைதராபாத்தில் சென்னை வந்துட்டுருக்கேன். பஸ் ஆஷ்ரம் ட்ராவல் வந்துட்டு இருக்கும்போது சாமி வித்யாசந்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி சாமி நிச்சலாக ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சிங்க, அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு தான் ஃபஸ்ட்டு ஃபோன் வந்தது. அதுக்கப்புறம் 7:40 அரௌண்ட் இருக்கு. அந்த மெசேஜ் உள்ளே போகிறதுக்கு, எனக்குள்ளே அந்த மெசேஜ் போய் ஷோக்காகிறதுக்கு இட் டுக் அபவுட் கப்புள் ஆஃப் ஹவர்ஸ் எனக்கு. அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அவர் என் கூட இருக்கார், அவ்வளோதான். அவரை பற்றி ஷேர் பண்ணி கூப்பிட்டு இருந்து அங்கேயே அழுதுட்டேன். இல்லை, நான் வந்து அப்படியே ஐ பிகேம் நம். தெரியல எனக்கு, என்னோட ஹோல் பாடி நம் ஆயிடுச்சு. அப்படியே படுத்துட்டேன் நான், ஒன்றுமே இல்லை. அப்புறம் வந்து ஞானா தான் சொன்னாங்க 1 hour கழிஞ்சு, வாட் ஹேப்பன் மா, இட்ஸ் ஓகே. நோ, ஐ கேனாட். இட்ஸ் லைக் ஐ ஹவ் டைட், லைக் இட்ஸ் லைக் ஐ ஹேட் திஸ் திங் தட் ஐ கேனாட் ஈவன் டைஜஸ்ட். அப்புறம் அவர் போனது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் மதுரைக்கு போயிருந்தோம். அப்போ வந்து ஈவினிங் வந்தது இந்த மாதிரி இல்லை அப்படின்னு. ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருந்தது. உடனே வேறு எந்த தாட்டுமே இல்லை, அவனும் சாமி இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி வி நீட் டு டூ, கடைசியாக ஒரு நமஸ்காரமும் அவருக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்டிவிட்டியாக தான் அவர் கூட இருக்கணும் அப்படின்லாம் இல்லை, ஒரு பீயிங் அவர் கூட இருக்கிறதே. I saw him in Adiyogi. He's peaceful and whatever is Sadhguru's work, and he was very glorious in his exit also. ஆக்சுவலாக அவரை பார்க்கும்போது ஒரு என்ன சொல்லலாம், அப்படி ஒரு முகம் மலர்ந்து இருந்தது, அப்படி வந்து சொல்ல முடியும். ஜஸ்ட் அவர் படுத்திருக்க மாதிரி இருந்தது. அதை விட முகம் அப்படி ஒரு மலர்ச்சியாக மலர்ந்து, ஒரு என்ன சொல்லலாம், ஒரு தாமரை பூ அப்படி மலர்ந்து, அப்படி ஒரு பூ மலர்ந்து இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி பார்க்குற மாதிரி இருந்தது. பார்த்துட்டே இருக்கணும் போல தான் இருந்தது. அவரோட லாஸ்ட் ரைட்ஸ் பண்ணும்போது சரி, அது முழுசாக அவர் இந்த கிரிமேஷன் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து கடைசி வரைக்கும் கூட அங்கேயே இருந்தேன் நான். அவர் இறந்தது கேட்டதுலேருந்து நான் எங்கே கால் எடுத்து வச்சாலும் அந்த இடம் வந்து இந்த ரோடு அவர் போட்டதாச்சே அப்படின்னு எனக்கு கண்டு கலங்கும். ஒரு பில்டிங்குள்ளே போனால் ஐயோ இது அவர் கட்டினதாச்சே அப்படின்னு சொல்லி நான் ஹோல் டே எனக்கு கண்ணில் தண்ணி ஓடிட்டே இருக்கு, என்னால் நிறுத்தவே முடியல. நான் வந்து சரி இந்த ஈவினிங் வந்து அவரை எப்போ வருவார், பாடி எப்படி எடுத்துகிட்டு போகிறது, இதுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் கூப்பிட்டுட்டு
அங்கே உட்கார்ற அது ஆதி வித்யாலயம். அங்கேயும் அது மேலே பார்த்தேன், அவ்வளோதான், இது அவர் கட்டினதாச்சேன்னு அப்படியே திருப்பி ஒரு கண்ணு கலங்கிடுச்சு. என்னால் அழுதுகிட்டே இருந்தேன். என்னால் என்ன இப்படி அழுகுறோம் நம்ம அப்படின்ட்டு எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. என்ன நம்ம ரொம்ப அட்டாச் ஆகிட்டோமா சாமிட்டுன்னு. பட் அது மோர் லைக் எ கிராட்டிடியூட். யூனோ அவர் ஒவ்வொரு வேர்வையும் வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் அவரோட வேர்வை இருக்குது. அவரோட இன்னும் அந்த டெடிகேஷன், அந்த டிவோஷனோட அவர் பண்ண விஷயம் இருக்குது. ஸோ அது வந்து இட் வாஸ் லைக் ஸோ ஓவர்வெல்மிங் தட் ஹோல் நைட். அண்ட் தென் அன்னைக்கு நைட் வந்து அந்த உடல் எரியும் போது சத்குரு வந்து பிரம்மச்சரிஸ்லாம் வந்து ஓம் நம சிவாய சாண்ட் பண்ணுங்கன்னாரு. ஸோ ஐ திங்க் வி ஸ்டார்டட் அரவுண்ட் 9:30 நியர் ஆதியோகியில் வி பர்ன்ட் ஹிஸ் பாடி. அந்த கிரிமேஷன் நடக்கும் போது த்ரூ அவுட் த நைட் மார்னிங் 4 o'clock வரைக்கும் நான் ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது சொல்லி முடித்து அந்த எல்லாம் ஃபுல்லாக ஒரு இதானதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஓம் நம சிவாய சொல்லி முடித்தது போது அதுக்கப்புறம் எனக்கு அந்த கண்ணில் ஒரு தண்ணி கூட இல்லை. அது அப்படியே நின்றுடுச்சு. இறந்து போனதுக்கப்புறம் அவர் ஃபோன் நம்பரில் மாற்றல, அப்படியே வச்சுருந்தேன். ஒரு டைம் வேறு யாருக்கோ பாஸ் ஆகிருக்கோ, அவர் கால் பண்ணியிருக்காங்க, சுவாமி நிச்சலா காலிங்னு வந்துருச்சு. எனக்கு ஃபோனே எடுக்க முடியல, ரொம்ப சங்கடமாகிடுச்சு. ஃபோனை எடுக்கல, நான் ரொம்ப விட்டுட்டேன் அப்படியே. இப்போ கூட எப்பாரும் ஞாபகம் வருவாங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது. ரொம்ப நல்லா இருக்கும். இட்ஸ் வெரி வெரி நைஸ் பர்சன். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஆசிரமில். எது சத்குரு எது சொன்னாலும் ஓகே சொல்லிடுவார், உடனே தலையாட்டிடுவார். எது முடியாதுன்னு சொல்லவே மாட்டார்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஷார்ட் ஸ்பேனாக இருக்கும் டைம், அதுக்கும் ஓகே சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நான் கேட்டேன், எப்படி சாமி இப்படி பண்ணுறீங்க இல்லைன்னா, அதெல்லாம் நடந்துனுப்பா, நம்மளாக பண்ணுறோம், அவருடைய கிரேஸில் நடக்கிறதா, இதெல்லாம் கண்டிப்பாக நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி யூஸ் டு சே. சத்குரு வந்து ஒவ்வொரு பில்டிங்கும் வந்து ஒரு எப்போவுமே அந்த ரெகுலராகவே இருக்காது. இவர் ஏதோ புதுசாக ஒன்று கட்டுவாங்க. பில்லர் இருக்கக்கூடாது, இவ்வளோ பெரிய ஹால் கட்டணும். அது எப்படி கட்டணும்னா, அது ஃபண்டமெண்டலாக வந்து ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப முக்கியம். அது ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி. அது வந்து நிச்சலா வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங் அவர். ஆனால் அவர் வெளிக்காட்டுக்கவே மாட்டார். ஆனால் அந்த ஒரு ஸ்ட்ரென்த் கூட இருக்கிறதுனால சத்குரு வந்து எப்படி வேணாலும் கட்டுறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. அது சொன்னால் எனக்கு இப்படி தான்ப்பா வேணும்னு சொல்லிட்டா அது பண்ணிக்கலான்ருவார். எப்படி இதெல்லாம் மற்றவங்களாம் முழிப்பாங்க, சத்குரு பண்ணிக்கலாங்க அப்படின்றலாம் எப்படிங்கிறது ஈயோட வரைவிட்டு எப்படி பண்ணீங்க சாமி, லிவர் கேன்டிலிவர் போட்டு ஓகே அவ்வளோதான். அவங்க ரொம்ப மினிமமாக தான் பேசிக்குவாங்க. பட் தே வில் பி லைக் யூனோ அவர் பண்ணிடுவார், இவருக்கு தெரியும். அவர் என்ன சொன்னாலும் நம்ம பண்ணிடணுங்கிறது இவரும் ரெடியாக இருப்பார். அந்த ஒரு ஸ்ட்ரென்த் வந்து நம்ம சாமி நிச்சலா போனதுக்கப்புறம் இட் இஸ் இன் அ பிக் வே இட்ஸ் மிஸ்ஸிங். இல்லைன்னா வந்து அது மாதிரி யாராவது ஒருத்தவங்க அது வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போதைக்கு யாரும் இல்லை. பட் தட் வாஸ் அ பிக் ஸ்ட்ரென்த் வி ஹேட் வித் சாமி நிச்சலா. ஆதியோகி ஆலயம் இருக்கட்டும், ஸ்பந்த ஹாலாக இருக்கட்டும், எல்லாமே பெரிய பெரிய ஹால்ஸ் வித்தவுட் எனி பில்லர்ஸ் we were able to do because structurally Swami Nischala was behind this. He pours his devotion in the form of the work. It was not work. Sadhguru's appreciation or Sadhguru receiving his brilliance has not made him become very excited. That's what I saw in Nischala. And another thing is, his devotion to Sadhguru is, when few monks left and he said, "Ayyo, I can't think. If such a thing Sadhguru asked and I'm not fitting his expectation, I will sit at the door of Dhyana Linga outside and 10 or 15 days I'll be without eating and die there rather than this. And I cannot be separated from Sadhguru." நான் பார்த்த வரைக்கும் சுவாமி நிச்சலா வந்து சத்குருனால் படைக்கப்பட்ட உயிர். இது இந்த கோயில் தியானலிங்க உருவாக்கப்பட்ட உயிராக தான் நான் பார்த்தேன்.
அதோட வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்பிருச்சு. இன்னொரு கோயில் கட்ட போகிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க, தியானலிங்கம் மாதிரி நோய். அது அவர் எப்போ அந்த வார்த்தை சொன்னாலுமே அவருக்குள்ள ஒரு மாதிரி சத்குரு பற்றி எப்போ பேசினாலுமே அவர் முகமே மாறிடும். அவருடைய கண்களில் ஒரு விதமான கருணை பார்க்க முடியும். நம்ம சாமி நினச்சா அதில் ஒரு பக்தி பார்க்க முடியும். If I visualize Sadhguru's form, physical form within myself, within no time I become empty. It becomes like that and exciting like this. He is Shiva for me. Nothing more, nothing less than. How it happened, I don't know.